உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன்? வேணும்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பி போயிருங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன்? அதானே, சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும்லப்பா. மனோஜ், அம்மா விட்டுட்டு உன்னால இருக்க முடியுமாடா? கஷ்டமாதாம்மா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நல்ல வேலை. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ போயிட்டு அங்கேயே இருந்துடக்கூடாது. லீவ் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்துடணும். என்ன? சரிம்மா, வருவோம்மா. அப்புறம் வெளியில எல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்லயே சமைச்சு சாப்பிடணும். சரிம்மா. வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். என்ன? பா, அங்க இருக்க குளிர்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஜன்னி தான் வரும். டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருடா. என் பிள்ளைய பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. மனோஜ், எப்போ நீ ஜாயின் பண்ணணும்? வீசாலாம் வர்றதுக்கு எப்படியும் 1 வீக் ஆயிடும்ல? ஆமா ரோகிணி, வேலை கிடைச்சிட்டா 1 வீக்ல வந்துடும். கிடைச்சிட்டாவா? மாமா வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆமாப்பா, கிடைச்ச மாதிரி தான்ப்பா. என்னடா குழப்பற? எனக்கு கன்ஃபார்மா வேலை இருக்குப்பா. அந்த ஏஜென்சி ஓகே பண்ணா ஷோரா கிடைச்சிடும். அப்புறம் என்ன? ஒரு 14 லட்சம் கட்டினா உடனே கன்ஃபார்ம் ஆயிடும். அடச்சே, ஏண்டா டேய், இதுக்கு தான் அம்மாவும் பையனும் பாசமலை கிளைமேக்ஸை மாற்றி மாற்றி ஓட்டினீங்களாடா? ஏண்டா டேய்?